உறவுகளே, ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிக் கொள்கிறோம். உலக புகழ்பெற்ற அமெரிக்காவின் டைம் செய்தி நிறுவனம் சற்று முன் வெளியிட்ட ஒரு பகீர் அறிக்கையைத்தான் நாங்கள் அப்படியே துல்லியமாக தமிழில் உங்களுக்கு வழங்குகிறோம். உறவுகளே, ஈரானை அடியோடு அழிச்சிட்டும் நாங்க தான் அசைக்க முடியாத பலசாலி என்று மார்தட்டி கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரோட பென்டகன் அதிகாரிகளும் இப்ப ஈரானின் பதிலடியை பார்த்து அப்படியே உறைந்து போயிருக்கணும் என்ற நெஞ்சை உலுக்கும் உண்மையை உலக புகழ்பெற்ற டைம் இதழ் இப்ப அப்படியே தோலுரிச்சு காட்டியிருக்கு. வணக்கம் உறவுகளே, டைம் இதழ் வெளியிட்டிருக்கிற அந்த பகீர் அறிக்கையில என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஈரானுக்கு எதிரா அமெரிக்கா இந்த போரை தொடங்கின நேரத்துல ஈரான் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பதிலடியை தரும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப்பும் பாதுகாப்புச் செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தும் கனவில கூட நினைக்கலையாம். முக்கியமா பாதுகாப்புச் செயலாளர் ஹெக்ஸெத் இந்த தாக்குதல்களால முற்றுமுழுதா நிலைகுலைந்து போயிருக்கார் என்று அந்த செய்தி சொல்லுது. அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி இங்க அமெரிக்கா பண்ணின ஆக பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஈரான் ஏதோ ஒரு சின்ன அளவுல தாக்குதல் நடத்தும் என்றுதான் அவையில் எதிர்பார்த்தாங்கள். ஆனா ஈரான் அப்படியே ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தையுமே அதிர வைக்கிற மாதிரி தாக்குதல்களை தொடங்கின உடனே, ஓ நாங்க நிஜமாவே இப்போ ஒரு பெரிய போருக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ஓ we are really in this now என்று ஹெக்ஸெத் அப்படியே திகைச்சு போயிட்டாராம் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் சொல்லுது. உறவுகளே, அமெரிக்க அதிகாரிகள் ஏன் இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்கள் என்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. 2025 வருஷத்துல ஈரான் நடத்தின தாக்குதல்கள் வெறும் ஒரு அடையாளத்துக்காக மட்டும்தான் இருந்தது. அப்போ அமெரிக்க தளங்கள் மேல விழுந்த ஏவுகணைகளால பெரிய பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படல. அதனால இப்பதும் ஈரான் அப்படியே சும்மா ஒரு ஒப்புக்குத்தான் நடிக்குமென்று பென்டகன் நினைச்சிட்டுது. அது மட்டுமில்ல, இந்த வருஷ தொடக்கத்துல வெனிசுவேலாவில நிக்கலஸ் மதுரோவை ஒரே ஒரு இராணுவ நடவடிக்கையில தூக்கின மாதிரி ஈரானையும் ஒரு மாசத்துல சுருட்டிடலாம் என்று ட்ரம்ப் பகல் கனவு கண்டிருக்கார். ஆனா சர்வதேச ஊடகங்கள் கூறுவது போல ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை அப்படியே லாக் பண்ணி உலகச் சந்தையில பெட்ரோல் டீசல் விலையை உச்சத்துக்கு கொண்டு போன அந்த இராஜதந்திர அதிரடியை அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இனிமேல் வரப்போற ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானவை உறவுகளே. ஈரானிண்ட நெஞ்சை உலுக்கும் பதிலடியை பார்த்து மிரண்டு போயிருக்கிற ட்ரம்ப் நிர்வாகம் தங்களது போர் வியூகத்தை மாற்றுமா அல்லது தப்பு கணக்கு மேல தப்பு கணக்கு போட்டு ஒரு மிகப்பெரிய உலக போருக்கு வழிவகுக்குமா என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்ப உலகமே மூச்சு பிடிச்சுக்கிட்டு